உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடகத்தில் இந்த சுக்கிர பகவான் இருப்பாங்க. இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவானுடைய அந்த பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ சுக்கிர பகவான் அப்படின்னாவே கலஸ்திர காரகன், திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். அப்ப திருமணம் நல்லா அமையணும்னாலும் சுக்கிர பகவான் தான். அந்த அமைந்த திருமணத்தில் வரக்கூடிய பெண்ணாகப்பட்டது நல்ல குடும்பம் நடத்தணும், இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு வரனாலும் சுக்கிர பகவான் தான். அதுபோக ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சாலும் சுக்கிர பகவான் தான். அதுபோக சுகபோக வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, கார் வாங்கணும், சொகுசு பங்களா கட்டணும், ஒரு ஹையஸ்டான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவானுடைய திருப்தி ரொம்பவே முக்கியமானது. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதனாலதான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க, பலன் பெறுங்கள். நிறைய பேர் இப்ப இந்த பதிவுங்கிறது நம்ம நிறைய பதிவு போட்டுட்டு இருக்கிறோம் கும்பராசிக்கு. அதுல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் லைக் பண்ணிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் போயிடுறீங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு ஒண்ணுமே ஆறுதலாக இருக்கும். அப்போ இந்த கும்பராசினாவே அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகப்பட்டது 9 பாதங்கள். அப்ப அந்த 9 பாதங்களையும் கொண்டதுதான் கும்பராசி. அப்ப சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், அந்த புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், இதை கொண்டதுதான் கும்பராசி. இதுல இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப கும்பராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறாரு. அப்ப கும்பராசிக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா இருக்கும். காரணம் உங்களுக்கு 3ஆம் இடத்து முயற்சிக்காரகன், வீரிய விஜய ஸ்தானாதிபதி செவ்வாய் அவங்க 4ஆம் இடத்துக்கு போய் சுப கிரகமான குரு பகவானோடு சேர்வது நல்ல விஷயம், அதுவும் குரு மங்கள யோகத்தோடு. அப்போ அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறந்து இந்த 7.5 சனியால கஷ்டத்தின் கடற்கோடிக்கு போயிட்டு இருந்த இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குருமங்கள யோகத்தின் பலனாக அவங்களுக்கு சில முக்கியமான காரியங்கள் நடைபெறும். அதுல ஒண்ணு பூமி வாங்கக்கூடிய யோகம். இது போக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். அப்ப ரொம்ப வருஷமாக நான் வாடகை வீட்டிலேயே இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு கட்ட முடியல, சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு வீடு வாங்குவாங்க. எனக்கு எங்கேயோ வீடு இருக்குது, எனக்கு இங்க பொழைக்க வந்த இடத்துல இங்கே நான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன், இங்க எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இது அமையும். அதுபோக அந்த பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இந்த பீரியடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது போக வீடுகளை கட்டி விற்கிறவங்க, அந்த பில்டர்ஸ், ப்ரமோட்டர்ஸ், அவங்களுக்கும் இது ஒரு அருமையான காலகட்டங்கள். அப்ப டோட்டலா அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோக டாக்டர் தொழில் செய்யறவங்க, அதுபோக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். அப்ப அந்த ராகுங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான், அந்த 2ஆம் இடம் என்பது உங்களுடைய குடும்பஸ்தானம். அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல இருந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அது பார்க்க போனா மொல்லமாக கெடுத்துட்டு இருக்குது.
அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் குறைஞ்சிட்டு இருக்குது. அந்த சந்தோஷத்தை அந்த ராகு பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த 7.5 சனி காலகட்டத்திலே அந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இல்லாமல் போனால் பிரச்சனைகள் வந்துடும். அந்த பிரச்சனையினால உங்களுக்கு பிரிவுகளை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. இல்ல கணவனே பார்க்கணும், ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது. அப்ப அந்த நிம்மதியை நீங்க தான் புரிஞ்சு கொடுத்துக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியில பழக்க வழக்கத்தாலையும் ரிலேஷன்னாலையும் கண்டிப்பாக சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம், யாரு காரியத்திலையும் முன்னாண்ட நிக்க வேண்டாம், யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த ஜாமீனுக்கு நீங்க தான் பொறுப்பாளி. அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்க தான் எல்லாமே கட்டணும். இது சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது போக பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நாம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதை செய்தாலும் அது திருப்தியாக இருக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அந்த குரு 2 கூடிய கிரகம், உங்களுக்கு 11க்குரிய கிரகம், 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, அந்த குரு பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டம், திடீர் விபத்து, திடீர் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதை இது தடுக்கும். அப்ப 7.5 சனி காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள் இந்த சுக்கிர பயிற்சியினால கண்டிப்பாக குறையும். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரிய விபத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப இருக்குது. அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஒரு மருத்துவ செலவோ இது தப்பிச்சுக்கலாம், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா, இந்த கும்ப ராசிக்காகப்பட்டது அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானமாகப்பட்டது 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு கடனை அதிகம் பண்ணும். அப்போ தேவையில்லாதவங்க கிட்ட கடன் கேட்க தூண்டும். அப்படியே கடனை வாங்கினாலும் அது கரெக்டான டயத்துல கட்ட முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்போ கும்பராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. அப்படியே நீங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதத்தில் கடனை வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா, அந்த கும்பராசியில பிறந்தவங்களாப்பட்டது மருத்துவ செலவுகள் அதிகமாகும். உடல் ரூபத்தில் ஏதாவது பிணி பீடைகள் நோய் நொடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை இந்த மாசத்துல பார்த்து கிளியர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல விசாரிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இல்லை நீங்க போகக்கூடிய நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பில் போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தெரிஞ்சு நல்ல ஹாஸ்பிட்டலான்னு போய் பார்த்துட்டு சேர்ந்து உங்களுக்கு பார்க்க போனா அந்த வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா, கடன் நோய் இதுல 2 நீங்க தப்பிக்கணும். இது போக உங்களுக்கு தூர பிரயாணம் போறது, ஒரு வண்டி வாகனத்துல போறது, ஒரு வண்டி வாகனத்தை ரேஸ் பண்றது, சின்ன சின்ன வயசுல இருக்கிறவங்க அதிகமா வேகமா போவாங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் வேகத்தை குறைத்து நடந்து கொள்வது எல்லாத்துக்குமே நலன். இது போக அவங்க கும்பராசினாவே இப்ப 7.5 சனியில அந்த ஜென்ம சனியால் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நம்ம எப்படா நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற சூழல் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மாசத்துல கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்துக்கோங்க. அது போக இதுல 3 நட்சத்திரங்கள் இருக்குது கும்பராசியில. அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கிறேன். அதன் பிரகாரம் நடந்துக்கோங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது அவங்க இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்ல விஷயம். இப்போ நான் பிசினஸ் பண்றேன், நாம ஏதாவது ரூபத்துல பணத்தை ஒரு விஷயத்துல நான் போடுறேன், ஒரு ஷேர் மார்க்கெட்ல போடுறேன்
அப்படின்னு போறது அது தப்பாயிரும். கண்டிப்பாக அவங்க வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் அமைதியாக இருந்து கொள்வது நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த பிடிவாதம் செல்லுபடி ஆகாது. உங்களுக்கு இந்த டயத்துல குருமார்கள் தேவை. அப்ப உங்களுடைய ஆசிரியரோ இல்ல இந்த படிப்பை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் தப்பு வராது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கும்பராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. இந்த சமயத்துல 7.5 சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால கும்பராசியில பிறந்தவங்களுக்கு 7.5 பெருசாக உங்களுக்கு எந்த கெடுதலையும் கொடுக்காது. தைரியமாக இருங்க. நான் சொல்வதை நம்புங்கள். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்க எதை வேணாலும் செய்யலாம். அதே சமயத்துல பாதகமாக இருக்குதா சாதகமாக இருக்குதான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.